கைஸ் பை கைஸ், நாங்கள் போகிறோம். சென்னை வந்து சென்னையில் யாரும் இல்லை, கண்டுக்க மாட்டாங்க. யாருமே கண்டுக்கல, வீட்லேயும் கண்டுக்கல, ஃப்ரெண்ட்ஸும் கண்டுக்கல, இவனையும் கண்டுக்கல. அப்போ என்ன நான் கிளம்புறேன், நானும் சரி இவனையே கூப்பிட்டு, வேற யாரும் இல்லைல்ல, எதுவாக இருந்தாலும் இவன் கண்டுக்கலானாலும் இவனை தான் கூப்பிட்டானோ. ஸோ இவனையும் கூப்பிட்டு நாங்கள் கேரளா கேலிக்கட்டு நாங்கள் வைப்போம். ஆமாம், அங்கே போயாச்சு பொழைக்கணும் கண்டிப்பாக. அங்கேயும் யூடியூப் பண்ணுவோம் கண்டிப்பாக, நீங்கள் இருப்பீங்கன்ட்டு நம்புவோம். ஆமாம் ஆமாம், ஏன்னா இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் வந்து நம்ம பொதுவாக போகிற ட்ரெயின் மாதிரியே இருக்குல்ல, ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. இங்கே இந்த சைட் கார்டு, இந்த சைட் கார்டு ஃபுல்லாக அந்த லோக்கல் ட்ரெயின் அதே வைப் தாங்க. எல்லா மாடலும் வச்சுருக்கானுங்க, ஆனால் பெருசாக சொல்லுது. இவ்வளோ சொல்லிட்டு பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லைன்னா என்ன நினைப்பாங்க அவங்க? உண்மை. ஏன்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆகும்போது தான் நல்லாயிருக்கும். உட்காந்து ஜாலியாக காத்தோட்டமாக இப்படி நின்றுட்டே இருக்கும்போது வேணா ஏதாவது மெமரிஸ்க்காக உட்காந்து வேணா ஃபோட்டோ எடுத்து. நிறைய விஷயம் நல்லா இருக்கு. எதுக்கு நல்லா இருக்கும்னா அந்த பீஸ்க்கு நல்லா இருக்கும், அமைதிக்கு நல்லா இருக்கும், ஒரு மியூசிக்கு நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு மியூசிக் உள்ள ஓடுது, அது கேட்காது. இதுல நாங்க பேசுறதே கேட்காது. அந்த மியூசிக் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, கப்பல்ஸ்க்கு வந்தா ஏதாவது சண்டை வரும்ல கப்பல்ஸ்க்கு நடுவில், அந்த டைம்ல இங்க வந்தீங்கன்னா நிம்மதியா பேசலாம், மனசு விட்டு பேசலாம். ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். எந்த ஒரு கௌஷிகம் உள்ள வராம. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் நாமளா மிச்ச பார்க்ல எல்லாம் எவனாச்சும் உள்ள வந்துடுவோம் கரெக்டா. ஸோ இந்த இது மட்டும் இல்லை, வேற நிறைய ட்ரெயின் இருக்கு, நாங்க அதையும் காட்டுறோம். அப்புறம் இதோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் இதோட டிக்கெட் ப்ரைஸ், கேண்டீன், மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா டைம் இல்லை, இன்னும் 1 hour தான். half an hour. ஹாய் கைஸ், வெல்கம் டு SCC Vlogs. ஃபைனலி நம்ம ரிஷி பாயை கூப்பிட்டு வந்துட்டேன். செம்ம பிஸியான ஆளு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் என்னது ட்ரெயினில் போக ரொம்ப பிடிக்கும். ட்ரெயினுக்குன்னே சென்னையில் ஒரு மியூசியம் இருக்குது. உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது, நான் போனதில்லை, இப்போதான் பார்க்கவே அதை பற்றி. ஏன்னா யாருமே பெருசாக போக மாட்டாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் அது சென்னையில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்காம வேற யார் பார்ப்பா, அதானே பாயிண்ட். ஆமாம், இன்னும் எல்லாருக்கும் காட்டணும் இல்லையா? ஆமாம். ஸோ அதான் இன்னைக்கு இவனை கொடுத்து, ஆக்சுவலாக இவன் வந்து இன்னைக்கு பார்ட்டியை விடுறதுக்கே ரயில்வே ஸ்டேஷன் தான் போனான். ஃபுல்லாக ஸ்டேஷன்ஸ் சுற்றிட்டு இருக்கான் ஃபுல்லாக. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கைஸ், அங்கே போய் அவங்கள விட்டுட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். எஸ். ஸோ வந்து இங்கே என்ன இருக்குது, இந்த மியூசியம் எதுக்கு, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி நாங்களும் இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசு. ஸோ உள்ளே போகலாம், டிக்கெட் எவ்வளோ, எப்பவும் என்னதான் இருக்கு உள்ள அப்படிங்கிறது பார்த்துட்டு டக்குன்னு வந்துடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 1 hourல இவன் க்ளோஸ் பண்ணிடும். 5 o'clock. நாங்கள் இப்போ 4 o'clock. பை. ஸோ கைஸ், இதுதான் என்ட்ரன்ஸ். இதில் அப்படியே போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்துடும். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு ஒரு 50 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 25 rupees. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்தால் அவங்களுக்கும் 25 rupees தான் டிஸ்கவுண்ட்லேயே போட்டுருவாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு மேப்பை பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் சைடில் பார்க்கும்போது நிறைய ஸ்டாச்சூஸ், இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு என்ஜின்ஸ் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போயே வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு என்ஜின்குள்ளே. காய்ஸ், நான் இப்போ ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கேன். பார்த்தா ட்ரெயின் மாதிரி இருக்காது, ஆனால் இது ட்ரெயின் தான். சுற்றி காட்டு. இதுதான் என்ஜினா, நீங்கள் நம்பளையோ இதுதான் என்ஜின். இங்கே ஒருத்தன் உட்காருவான், இங்கே ஒருத்தன் உட்காருவான். இப்போ நானும் ரிஷி பாய் உட்காந்துருவோம். ஆமாம், ஆனால் இது வாட்டி பார்க்குறோம் ஒரு என்ஜின்குள்ளே எப்படி இருக்கும்ல. நல்லா இருக்கு. ஆமாம், இதுதான் ஜன்னல். ஜன்னல் அது இருக்கிறா காட்டுறோம். கைஸ் பார்த்தியா, இங்கே ஒரு ட்ரெயின் இல்லை, நிறைய ட்ரெயின் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ட்ரெயினாக அந்த 1 hourக்குள்ளே எப்படியா கவர் பண்ணோம். ஏன் அந்த 1 hour நான் அப்புறம் சொல்கிறேன். குட்டி பாப்பா.
இதில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ட்ரெயின் மாடல்ஸும் இங்கே பார்க்க முடியும். அது ஊட்டி ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டிஷ் காலங்களில் ஓடின ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை கரண்ட்லி ஓடிட்டுருக்கிற ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். இதுதான் செகண்ட் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போகும்போது தான் நான் சொன்ன எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெயினும் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அதோட சின்ன கிளிம்ஸ் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஸோ காய்ஸ், இது வந்து ஒன் ஆஃப் த கேலரி. இது மாதிரி 3 கேலரிஸ் உண்டு, எல்லாமே ட்ரெயினை பற்றி தான். ஸோ இந்த கேலரிக்குள்ளே என்ன அப்படி இருக்குன்னா, ட்ரெயினோட எவல்யூஷன், ஒவ்வொரு வருஷங்கள்லையும் எப்படி அந்த ட்ரெயின் டெவலப் ஆகிருக்குது, எதுலேருந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னலாம். இப்போ குரங்குலேருந்து தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்ரெயின் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி இப்போ கரண்ட் இருக்கிற ட்ரெயினாக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ஒரு நார்மல் பர்சனுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லானு எனக்கு தெரில, வேணால் பார்த்துட்டு வரலாம். ஆனால் இதை பற்றியெல்லாம் படிக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இந்த இடம். ட்ரெயினோட ஒவ்வொரு பார்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு ட்ரெயின் எந்தெந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மினி மாடல் மாதிரி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா அப்படியே ட்ரெயினோட அதோட ட்ராக் மாறுறது எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே இந்த சின்ன டெமோவில். ஸோ அதை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது இந்த மாதிரி பெருசாக ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதுவும் ஒரு என்ஜின் தான். ஒவ்வொரு என்ஜினுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கிற மாதிரி இங்கே காட்டுற ஒவ்வொரு என்ஜினுக்கும் ஒரு தனித்தனி பர்பஸ் இருக்குது. அங்கே வந்த டைம் அவ்வளோ ஆள் இல்லை. ஆனால் நாங்கள் போகிற டைம் வந்து அப்படியே போகும்போது தான் நானே பார்க்குறேன், நிறைய ஆளுங்க வந்திருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலிஸ், அதே மாதிரி வந்து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு, ஸ்கூல் பசங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன், நான் கேண்டீன் காட்டவே மறந்துட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி கேண்டீன் பக்கம் போனேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது க்ளோஸ்ட். பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் போகிற டைம் கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும். என்ன கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க, அவ்வளோதான். எல்லா விதமான ஃபுட்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்கும், ஐ மீன் ஸ்நாக்ஸ். கைஸ், அந்த லேட்டாக வரவங்க உண்டுல, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரிங்கிங் வாட்டர். நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தோம், வெளியே கேண்டீனும் க்ளோஸ் ஆகிடுச்சு, தவிச்சிட்டு இருந்தோம் தண்ணி இல்லாமல். ஸோ வந்து எப்படி ஃபீல் ஆகுது? ஏதோ பாலைவனத்தில் திடீர்னு தண்ணி கிடச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோ இன்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். நிறைய ட்ரெயின் என் பின்னாடி நிற்கிது, எதுவுமே இன்னும் கிளம்பலை, நாங்களும் கிளம்பலை. ருஷி போலாம் வா. ஸோ காய்ஸ், ரயில் மியூசியத்தை ஃபைனலி நாங்கள் எடுத்துட்டோம். அதோட ஹிஸ்ட்ரியும் வளராது எல்லாம் ஒன்று தான். சரி, எல்லாமே ஒன்று தான். நான் அதை அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொல்ல டைம் இல்லை. டைமிங்க்கு ஒருத்தர் சிரித்தான், வேற ஒருத்தர் லவ்வர்கிட்ட பேசுகிறானோ என்னமோ, யாருன்னா ஒருத்தர் தான். சரி, அதை விடு. ஸோ அதான் கைஸ், நாங்கள் ஆக்சுவலாக 4 மணிக்கு வந்தோம். வந்துட்டு டக்குன்னு கவர் பண்ணோம். என்ன கேண்டீன் சிரிக்கிறானா அல்றானானே தெரில. சரி, கேண்டீன் மட்டும் க்ளோஸ்டு. ஸோ அதனாலே
அதனாலே எங்களுக்கு காய்ஸ் சத்தம் கேட்குது காய்ஸ். ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க ஃபேட்டு நம்ம ஃபேட்டு பையன் அவன் லவ்வர்கிட்ட பேசுகிறானோ யார்கிட்ட பேசுகிறானே தெரியல. ஜாலியாக இருக்காப்புல ஆள், ரொம்ப ஜாலியாக இருக்காப்புல. சரி கண்டனுக்கு வரும். ஓகே, நாங்கள் கவர் பண்ணோம். நான் டைம் இல்லாதனால டக்குன்னு கவர் பண்ணிட்டோம். அதனாலே தண்ணி இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருந்தோம். வீடியோலேயே பார்ப்பீங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டு. தண்ணிக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் தண்ணி கிடைக்கும் பாலையோட போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். மற்றபடி ஆக்சுவலாக சின்ன வீடியோ தான், உள்ளேயும் பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி இருக்கும், ட்ரெயினோட எவால்யூஷன் இருக்கும், அதோட பழைய மாடல்லேருந்து புது மாடல் வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பான். அவ்வளோதான். இட்ஸ் இட். That's it. ஸோ காய்ஸ், அதே மாதிரி நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துருப்போம். அந்த இன்ட்ரோ வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைன், நம்ம பசங்க தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பானுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இந்த தப்பு வராமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் Rafi mode. What did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turned back.